ஓகே, இது வரைக்கும் நேற்று நம்ம ரெடி பண்ணியிருந்தோம். ப்ராடக்ட்ஸ் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போட்டுருந்தோம். கரெக்டாக எங்கே போட்டிருந்தோம் அப்படின்னா index.jsல இங்கே போட்டுருந்தோம். இதில் என்னென்ன இருக்கு? ப்ராடக்ட்ஸ் கவுண்ட் வாங்கிக்கிறேன். காட்டுறோம் சரிங்களா? இந்த கவுண்ட்டு அதை அப்படியே நீங்க எப்படி வேணாலும் அதை மாற்றிக்கோங்க. ஓகே, இப்ப இதுல என்ன ஹைலைட் அப்படின்னா, நான் பண்ண ஒரு விஷயத்துக்கு டோட்டலா இப்ப ப்ராடக்ட்ஸ் வேற என்ன காட்டலாம் இந்த இடத்துல. ஓகே, இந்த பாக்ஸ் தேவையில்லை. assets css style.css இப்போதைக்கு ஓகேவா? நெக்ஸ்ட் இதுல நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா, ஒவ்வொரு பேஜுக்கும் கிளிக் பண்ணும்போது அந்தந்த பேஜுக்கு போகும். இப்ப இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும், ரைட்? என்ன பண்ணணும்? React router down. React router down. ஏற்கனவே சர்ச் பண்ணி பார்ப்போம். React router down. சூத்திரமா இருக்கும். இதுதான் ஈஸியா இருந்துச்சு. npx create react இந்த இது எடுத்து பார்த்தீங்களா? 28. ஓகே, பேக்கேஜ் இன்ஸ்டால் ஆகும். இன்ஸ்டால் ஆயிடுச்சு. இன்ஸ்டால் பண்ணிடலாம். ஓகே, இப்போ ப்ராஜெக்ட் வந்தாச்சு. இப்போ நம்ம ரியாக்ட் ரவுட்டர் டவுன்ல என்ன செய்ய போறோம் அப்படின்னா, இது எல்லாத்தையும் எடுத்து இது பண்ணி போறோம். ஓகே, நம்ம இந்த மாதிரி விஷயத்தை பண்றதுக்கு முன்னாடி லிங்க் எங்க பண்ணி வச்சிருக்கோம், அது இருக்கு. இந்த லிங்க் டு அப்படின்றத கொடுக்கணும். அதெல்லாம் நம்ம எங்க கொடுக்கணும். ஓகே, இதுதான் லிங்க் டு. அதை கிளிக் பண்ணும்போது வரதானே அது. ஸோ நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, இந்த விஷயத்தை எங்க இம்போர்ட் பண்ணணும் அப்படின்னா, இதை ரிமூவ் பண்ணிடலாம். லேஅவுட்ஸ்ல சைட் பார்ல தான் கிளிக் பண்ற இது இருக்கு என்னுடைய ஆப்ஷன்ஸ். ஸோ இங்க லிங்க் டு ப்ராடக்ட்ஸ் யூசர்ஸ் வெண்டர்ஸ் ஓகே, இதை க்ளோஸ் பண்ணணும். ப்ராடக்ட்ஸ் யூசர்ஸ் வெண்டர்ஸ். ஓகே, ஸோ இப்போ இதை கிளிக் பண்ணா அந்த இடத்துக்கு போகும்.
ரெஃபரன்ஸ் ரிமூவ் பண்ணிடலாம். லிங்க் டு எல்லாமே போட்டாச்சு. இப்ப வர மாட்டீங்க, வந்துச்சா cannot அப்படி இப்படின்னு வருது. ஓகே, இது என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா? என் ஃபர்ஸ்ட் டைம் ரியாக்ட் ரவுட்டர் டாம் யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி எரர் வந்துச்சு. சரி, நானே சொல்லிடுறேன். இந்த ரியாக்ட் ரவுட்டர் டாம் ஃபர்ஸ்ட் டைம் சொன்ன மாதிரியே சொல்லணுமா? ரியாக்ட் ரவுட்டர் டாம் இந்த லிங்க் இது எல்லாமே எதுக்குள்ளார இருக்கணும் அப்படின்னா இந்த ப்ரௌஸ் ரவுட்டர் ரவுட்ஸ் இதுக்குள்ளதான் இருக்கணும். ப்ரௌஸ் ரவுட்டருக்குள்ளார இருக்கணும். ஓகேங்களா? நம்ம எங்க போட்டு வச்சிருக்கோம்னா டைரக்டா லிங்க் டு போட்டு வச்சிருக்கோம். சோ தட் அதனுடைய பேஸ் எலமெண்ட் என்னன்றது தெரியாமையே நான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லுது. இப்ப என்ன செய்யணும் அப்படின்னா பேஸ் எலமெண்ட் என்ன அப்படின்றத நம்ம தான் சொல்லணும். எந்த இடத்துல யூஸ் பண்ணணும் அப்படின்னா இது தேவை கிடையாது. app.jsல தான் காம்போனன்ட்டை நம்ம கால் பண்றோம், டேஷ்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எப்பயும் போல பேக்கேஜ் எல்லாம் மேல யூஸ் பண்ணிக்கலாம். ஏன் அப்படின்னா பேக்கேஜ் ஒரு 5-6 பேக்கேஜ் 10-15 தான். ஆனால் காம்போனன்ட்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணுவோம். ஸோ பேக்கேஜ் நேம் இம்போர்ட் பண்றது ஃபர்ஸ்ட் மேல கொடுத்தோம். இதை கொடுத்துட்டு நெக்ஸ்ட் ப்ரௌஸ் ரவுட்டர் இதை இங்க கொடுத்துட்டு ஜஸ்ட் ட்ரை. நான் பண்றது கரெக்டா தப்பான்னு தெரியல, செக் பண்ணிடுங்க. இப்படி போட்டிருக்கேன். இத போட்டுட்டு இப்போ போய் செக் பண்ணுவோம். div is not a root component அப்படின்னு வருது. ஓகே, சரி, அது ரூட் காம்போனன்ட் இல்லைன்னு சொல்லுது. அப்படின்னா இதை மட்டும் எடுத்து இங்க போட்டுக்கிறேன். இப்படி போட்டுக்கிட்டு இந்த டேஷ்போர்டு பேக் ஸ்லாஷ்னு கால் பண்ணும்போது இங்க வரணும் அப்படின்றதுக்காக நான் போட்டிருக்கேன். பேக் ஸ்லாஷ் அப்படின்னு வரும்போது இப்படி வரணும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஓகே, இது என்ன சொல்லுதுன்னா என்னென்ன ரூட்ஸ் இருக்கோ அதை மட்டும்தான். ரூட்டோட காம்போனன்ட் அப்படின்னாலே இந்த ரூட்ஸ்குள்ளார ரூட் சம்பந்தமான விஷயமா தான் இருக்கும். இப்ப இதை நான் என்ன செய்யலாம் அப்படின்னா டிவ்ன்றது ரூட் எலமெண்ட்லாம் கிடையாது, அது ஒரு எலமெண்ட் அவ்வளவுதான். ஓகே, இதை நான் இங்க போட்டு இப்ப ட்ரை பண்ணி பார்ப்போம். இப்பயும் வரலன்னா கடையை மூடிட்டு போக வேண்டியது. ஓகே, ஒண்ணும் கிடையாது. நீங்க ப்ரௌஸ் ரவுட்டருக்குள்ளார நீங்க இந்த எலிமெண்ட் எல்லாம் வச்சுக்கலாம். ஓகேவா? ரூட்ஸ் அப்படின்றது எதனுடைய பேரண்ட் அப்படின்னா ரூட்டோட பேரண்ட் தான். ஓகேவா? சப்போஸ் நீங்க இங்க டிவ்வுக்கு பதிலா ரூட்னு இருந்துச்சுன்னா அது அமைதியா இருக்கும். என்னுடைய பேரண்டே ரூட்ஸ்னு இருக்கு, சைல்டு கண்டிப்பா ரூட் இப்படிதான் இருக்கணும். இதுக்குள்ளார லைக் இது எப்படின்னா சுவிட்ச் கேஸ் மாதிரி தான். ஓகேங்களா? சுவிட்ச் இருக்கும், என்ன விஷயமோ அதை நான் சேஞ்ச் பண்ணி வரதான். லாஸ்ட் வெர்ஷன் நம்ம ரியாக்ட் ரவுட்டர் டவுன் வெர்ஷன் 5 பார்க்கும்போது நான் சொல்லியிருந்தேன்ல, அது என்ன பண்ணோம் அப்படின்னா சுவிட்ச் அப்படின்ற ஒரு விஷயத்த வச்சு பண்ணோம். இங்க ரூட்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்த வச்சுட்டு இருக்கு. சோ இதனுடைய சைல்டு எலமெண்ட் இது என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுது அப்படின்னா ரூட் எலமெண்டா தான் இருக்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுது. ஓகேவா? இதை தூக்கிட்டு போய் கொடுத்து பார்ப்போம். பாத்தீங்களா? ஹெட்டர் இஸ் a now root component. ஓகேங்களா? ஏன்னா ரூட்ன்ற ஒரு விஷயம் இதுல இல்லவே இல்லை. ஓகே, நீங்க அதை ரூட்னு கொடுத்துதான் நீங்க டிஃபைன் பண்ணணும். ரூட்ஸ்க்குள்ளார கொடுக்கறது எல்லாமே எப்படி இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குது அப்படின்னா ரூட் அந்த மாதிரி இருக்கணும்னு எதிர்பார்க்குது. ஸோ அதனுடைய எதிர்பார்ப்பை ஃபுல்ஃபில் பண்ணிடும். ஓகே, இப்ப நம்மளுடைய இது ரெடி ஆயிடுச்சு. இப்ப நான் இதை கிளிக் பண்றேன், இருக்கு.
என்னடா இது ப்ராடக்ட் செட்டில் பண்ற எதுவும் வரல. ரூட் செட்டில் பண்ணா போகுது. இப்ப என்ன செய்யலாம், நெக்ஸ்ட் என்ன செய்யலாம்? ஒவ்வொரு ப்ராடக்ட் இது பண்ணணும். ஓகேங்களா? ஆனா இப்ப நம்ம ப்ராடக்ட் ஆட் பண்ணக்குள்ள நம்ம பர்டிகுலர் இடத்துல எப்படி நான் அந்த டிவ் வந்து கிரியேட் பண்ணிருக்கிறோம் ஆட்டோமேட்டிக்கா? திரும்ப சொல்லு. இப்போ நம்ம வந்து எங்கேயோ ஒரு இடத்துல ப்ராடக்ட் ஆட் பண்றோம்னா இந்த ஏபிஐ ஹிட் அடிச்சு நம்ம ப்ராடக்ட் ஆட் பண்றோம். அந்த ஏபிஐல இருக்க மாதிரி ப்ராடக்ட் ஆட் பண்றோம். ஆட் பண்றதுக்கு முன்னாடி அந்த ப்ராடக்ட்ல வந்து அந்த ப்ராடக்ட் காட்டுறதுக்கு ஒரு டிவ் கார்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்ப நம்ம ப்ராடக்ட் காலி ஆச்சுன்னா இந்த கார்டு மறைஞ்சிருது. நம்ம புதுசா ப்ராடக்ட் ஆட் பண்ண அந்த கார்டு வந்து டிஸ்ப்ளே ஆகணும்ல. இப்ப நம்ம மேனுவலா வைக்கிறது இல்லாம அந்த கார்டு வந்து நம்ம அங்க ஆட் பண்ண போய் இங்க மெயின் பேஜ்ல ஆட் பண்ணணும். என்ன பண்றது புரியுதானா? கார்ட் ஸ்டைல் இல்லனா நம்ம கார்ட்ஸ்ல தான் நம்ம வந்து ப்ராடக்ட்ஸ் ஆட் பண்ணுவோம். நம்ம டிஃபால்ட்டா நம்ம கார்ட் ஸ்டைல்ல நம்ம வந்து டிக்ளேர் பண்ணிடுவோம்ல. அந்த இந்த இடத்துல நம்ம போடுறோமோ நம்ம வந்து ஒரு இடத்துல கிரியேட் பண்ணுவோம். வேற ஒரு இடத்துல வந்து ப்ராடக்ட் ஆடுன்னு ஒரு இடத்துல கிரியேட் பண்ணுவோம். ஆனா இந்த இடத்துல வந்து ஆட்டோமேட்டிக்கா அந்த கார்டு வந்து கிரியேட் ஆயிருக்கும். அப்ப என்ன பண்றது கேட்டேன்னா புரியுதாண்ணா? இந்த கார்டா? ஆமாண்ணா, இது ஆட்டோமேட்டிக்கா கிரியேட் ஆகும். நம்ம வேற ஏதோ ஒரு பேஜ்ல வந்து ப்ராடக்ட் ஆட் பண்ண ஐபோன் ஏதோ சம்திங் ஆட் பண்றோம். ஆனா இந்த இடத்துல வந்து அந்த கார்டு வந்து கிரியேட் ஆயிருக்கணும். அங்க ஆட் பண்ண அந்த டீடைல்ஸ் அந்த மாதிரி அந்த கார்டு வந்து கிரியேட் ஆகணும். அதுக்கு என்ன கீவேர்ட் யூஸ் பண்றது கிரியேட் பண்றது? அததான் பார்க்க போறோம். இது ஜஸ்ட் கவுண்ட், ப்ராடக்ட்ல இருக்கிற டோட்டல் கவுண்ட காட்ட போகுது. ஓகேவா? நீங்க ஆட் பண்ண காட்டுறதுக்கு தனி ஒரு இது இருக்கு. ஓகேவா? அதான் டிஸ்பிளே காட்டுவோம்ல. ஓகேண்ணா. ஜஸ்ட் இதை நான் உனக்கு சொல்றேன். ப்ராடக்ட்டுக்கு சும்மா இப்போதைக்கு ஆட் பண்ணிக்கலாம். ப்ராடக்டோட நேம் டிஸ்கிரிப்ஷன் சரிக்கு வரலாம். மாற்றாமல் அதை டிஸ்கிரிப்ஷன் ஓகே. இப்போ இது இந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம்.
பார்த்து really கரெக்டாக தான் போட்டிருக்கோம். மிஸ்டேக் ப்ராடக்ட்ஸ் பார்த்துங்க ப்ராடக்ட்ஸ் சைட் பார்ல எப்படி போட்டிருக்கோம் லிங்க் டு ப்ராடக்ட்ஸ் போல வேணும். ஃபர்ஸ்ட் இதுதான். இதை தாண்டி ப்ராடக்ட்ஸ் இது என்ன சொல்றது டிசைன் இஷ்யூவா நீங்க நான் இதை வச்சு பண்றேன் அப்படின்னா நீங்க கண்டிப்பா எதை வச்சு பண்ணணும் அப்படின்னா டைம் எடுத்தாலும் பரவாயில்ல. React Bootstrap இதை வச்சுக்கிட்டு நீங்க ஃபார்ம்ஸ் ரெடி பண்ணுங்க. ஒரு 2-3 ஃபீல்டு இருந்தாலே இப்போதைக்கு போதும். வெர்ஷன் வந்து மாத்திக்கோங்க. ஓகேங்களா? மாத்திக்கிட்டு இதுல இருந்து தான் பண்ணணும். நானே அப்படி பண்றேன் அப்படின்னா பண்ணக்கூடாது. எனக்கு ஐடியா சொல்றதுதான் டைம் இருக்கு. அதை இம்ப்ளிமெண்ட் பண்றது உங்ககிட்ட. இது ஒரு வீணா போன பேஜ் பாருங்க. ஓகே, லேட்டஸ்ட் வெர்ஷனே எடுத்து ஃபார்ம் எடுத்து போடுங்க. ஓகேங்களா? எப்படி இருக்குது போஸ்ட். ஓகே, வந்து ப்ராடக்ட்ஸ்ல கிளாஸே ஒர்க் ஆக மாட்டேங்குது. கிளாஸ் ஒர்க் ஆகிருக்கும். இப்போ இதை சப்மிட் பண்ணா ஓடிடுது. அப்படின்னா பட்டன் போட்டு ஸ்டாப் பண்ணிக்கலாம். நேம், டிஸ்கிரிப்ஷன். ஓகே, நெக்ஸ்ட் யூசர்ஸ், வெண்டர்ஸ் இதெல்லாம் இருக்கு. அதே மாதிரி இதை காப்பி செஞ்சு யூசர்ஸ், வெண்டர்ஸ்
ஓகே, இப்போ நெக்ஸ்ட் இன்னொரு இது என்ன அப்படின்னா டேபிளையும் ரெடி பண்ணிக்கலாம். நான் வந்துடுறேன்டா உண்மையிலே. இங்க கொடுக்குது. ஓகே, ஆட் இங்க லிஸ்ட். ஓகே, இப்போ உங்களுக்கு தெளிவா சொல்லணும் அப்படின்னா இந்த லிஸ்ட் என்ன செய்ய போகுதுன்னா ப்ராடக்டோட நேம், அதனுடைய category, அதனுடைய price, அதனுடைய brand,
ப்ராடக்ட்ஸோட கவுண்ட் 3 அப்படின்னு மாறிடும். இங்க 3 அப்படின்ற மாதிரி இருக்கும். புதுசா வேணும்னா நீ இதை கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கோ. அப்படின்னா இதை கிளிக் பண்ணா ஆட் டு ப்ராடக்ட் அப்படின்ற மாதிரி ஒரு இதுக்கு போகும். இதை ஏஜ்க்கு போட்டுக்கலாம். ஆட் டு ப்ராடக்ட் போறதுக்கு முன்னாடி இதை நான் ஃபைல் நேம் மாத்துறேன். ப்ராடக்ட் product is and product is இங்க இருக்கு. products tableல இது products அதுல add productல சரிங்களா? ப்ராடக்ட் கிளிக் பண்ணா இந்த பேஜுக்கு போகணும் அப்படின்னு நான் சொல்றேன். இங்க லிஸ்ட்ல இதே நேம் தான் அந்த இடத்துலயும் இருக்கும். ஆனா ரியாக்ட் டாம்ல அவுட்லெட்னா என்னதுன்னா? என்னது? ரியாக்ட் டாம்ல அவுட்லெட்னு ஒரு கிளாஸ் இம்போர்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு என்னதுன்னா? அது இது வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணி இருக்குமா? இல்லண்ணா. அப்படின்னா தேவை. இப்போ டவுட் வராது. ஒரு பேஜ் ரெடி பண்ணி வச்சிருக்கோம். அவ்வளவுதான். add product submit எப்படி இதை கிளிக் பண்ணா இந்த பேஜுக்கு வந்துடும். ஓகேங்களா? இதே மாதிரி தான் எல்லா பேஜுக்குமே பண்ணணும். இதனுடைய கோல் என்னவா இருக்கும் அப்படின்றத நான் சொல்றேன். இங்க நீங்க ப்ராடக்டை ஆட் பண்ணதுக்கு அப்புறமே இது என்ன செய்யும் அப்படின்னா ரிடக்ஸ் ஏபிஐல ஹிட் அடிச்சு உங்களுடைய டேட்டா கவுண்ட் இங்க இன்க்ரீஸ் பண்ணிடும். நீங்க டேஷ்போர்டு போய் பாத்தீங்கன்னா இங்க 4ன்னு காட்டும். ஓகேங்களா? அடுத்தது இனிஷியலா வரும்போது இங்க 5ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இங்கேயும் லிஸ்ட்ல 5 ரெக்கார்டு இருக்கும்.
அடுத்தது நீங்க ஒரு ரெக்கார்டை ஆட் பண்ணும்போது ஆர்னு மாறும். நீங்க டேஷ்போர்டு போய் பாத்தீங்கன்னா இங்க ஆர்னு. இப்படிதான் கம்ப்ளீட் வெப்சைட்டை ஒரு ரீடெக்ஸை வச்சு இதை மேனேஜ் பண்ணுவோம். இது வந்து சப்பையான டாஸ்க். ஆனா இதை வந்து பண்றதுக்கு என்னன்னா அந்த உனக்கு புரியணும். இது இங்க கிளிக் பண்ணா இன்னொரு பேஜுக்கு போகணும், இங்க இருக்கிற யூஆர்எலும் app.jsல இருக்கிற யூஆர்எலும் கரெக்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லி. ஓகே, இதை அப்படியே எடுத்து நான் கிடக்குறதுன்னு இங்க கிடைக்கிற இந்த 1/2 hourல இவ்வளவுதான் சொல்ல முடியும். நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா பியூர்லி ரியாக்ட் பூஸ்டப் வச்சு இந்த டெம்ப்ளேட்டை கிரியேட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் எப்பயும் போல வேலிடேஷன் பண்ணுங்க. நான் வேலிடேஷன் பண்ண மாட்டேன், ஏன்னா அது எவ்வளவு டைம் பண்றதுன்னு எனக்கு தெரியல. வேலிடேஷன் பண்ணிட்டு நெக்ஸ்ட் நாளைக்கு வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஐயோ